நல்லக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும். மனோகரி பத்தின உண்மை வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு அப்படிதாங்க சொல்லணும். கனகவள்ளி அம்மா வந்து கன்னத்துல பலார் பலார்ன்னு அடிச்சு வீட்ட விட்டு மனோகரிய தொரத்தி விடுறாங்க அப்படிதாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனேயுமே வந்து எழில் வந்து மனோகரியுடைய அப்பாவை பார்த்துட்டு ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு முத்துப்பாண்டி வந்து சொல்கிறாரு, என்ன மச்சான் இதை பார்த்துட்டே ஷாக் ஆகிட்டீங்களா, வீட்டுக்கு வாங்க வாங்க இன்னும் நிறைய விஷயமெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டு அந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம மனவரி இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. என்ன இந்த ரவுடிகள் வந்து ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டேங்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து திருப்பி திருப்பி ஃபோன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. யாருமே ஃபோன் எடுக்கலை. என்ன இந்த சுடரையும் முத்துப்பாண்டியும் முடிச்சிட்டாங்களா என்னன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம எழில் வந்து வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு. மனோகரின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வீட்டுக்குள்ளே வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ எழில் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு மாடிக்கு மேலே ஏறி ஓட பார்க்காங்க. ஏய் நில்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நிற்கிறாங்க. ஏன்பா எதுக்குப்பா இவ்வளோ கத்திட்டு வர அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா அங்கனக்குள்ளே வந்து நம்ம முத்துப்பாண்டி இருக்கார்ல, அவங்க வந்து மனோகரியுடைய அப்பாவை வந்து தரன்னு கழுத்தை பிடிச்சிட்டு இழுத்துட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. அதை பார்த்தோன்னே கனகவள்ளி அம்மாவுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது. என்னப்பா இவர் இறந்துட்டான்னு சொன்னாங்க, இங்கே வந்து உயிரோடு நின்றுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாக் ஆகி கேட்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம சுடர் வந்து சொல்கிறாங்க, ஆமாம்மா இறந்துட்டாங்க, திடீர்னு அவங்க மகளை பிரிஞ்சு அவரால் இருக்க முடியலையா, அதனால் திருப்பி உயிர் வந்து இங்கே வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஆளாளுக்கு ஒன்று ஒன்று, எனக்கு எதுவுமே புரியலையே, புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வேறு ஒன்றும் இல்லைம்மா, இவங்க வந்து இவர் இறந்த மாதிரி சொல்லி நாடகம் ஆடிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம்மா இவர் வந்து இறக்கவே இல்லை, இந்த வீட்டில் உள்ள சொத்தை எல்லாத்தையும் அமுக்கிறதுக்காக இவ தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கா அந்த மனோகரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் மனோகரி என்ன பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து கோவப்படுறாங்க. ஆமாம்மா நான் தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு பண்ண, உன்னை வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும், நீ எனக்கு அவ்வளோ ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அப்படி இருக்கும்போது நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை, எதுக்கு பண்ண சொல்லுன்னு சொல்லிட்டு எழில் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே உனக்காக தான் எழில் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. எனக்காகவா, எனக்காக என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எனக்கு வந்து உன்னை அந்த அளவுக்கு பிடிக்கும், உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வாழலாம்னு நினச்சேன், அப்படி இருக்கும்போது பார்த்துக்கிட்டோம்னா இவ வந்து இடையில வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா, இவெல்லாம் ஒரு எச்ச புள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுடரை வந்து பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏ இங்கே பாரு எச்ச கிச்சனெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத, நீ ரொம்ப யோக்கிய மாதிரி பேசாத, நீ என்ன பண்ணன்னு சொன்னால் இங்கே வந்து உன் தண்டவாளம் ஏறி இருப்பது அப்படிங்கிற மாதிரி வந்து முத்துப்பாண்டி சொல்கிறாரு. என்ன பண்ணுவ, என்ன சொல்லுவ, மிஞ்சி மிஞ்சி போனால் உனக்கும் எனக்கு கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாண மேட்டை தானே சொல்லிக்கோ, எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மனோகரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா புதுசாக சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கனகவள்ளி அம்மா வந்து சொல்கிறாங்க. ஆமாம்மா மனோகரி கல்யாணம் ஆயிடுச்சு, என்னோட பொண்டாட்டி தான் அவள், உங்களுக்கு ஆதாரத்தை காட்டணுமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து மொபைல் ஃபோன் எடுக்காரு. அதிலேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்தாங்க இதான் ஆதாரம்னு சொல்லிட்டு எல்லாத்துட்டையுமே காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே எழிலுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது. ஏய் மனோகரி என்ன நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை, உன்னை நான் எவ்வளோ நம்பினேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன எழில் நான் எல்லாமே வந்து உனக்காக தான் பண்ணேன் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னது எனக்காக பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் எனக்காக பண்ண, நீ என்னை வந்து ஃப்ரெண்டாக தானே பார்த்துக்கிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி வந்து எழில் வந்து கேட்காங்க. இல்லை நீ தான் என்னை ஃப்ரெண்டாக பார்க்க, நான் வந்து உன்னை வந்து சின்ன வயசுலேருந்தே உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருந்தேன், ஆனால் உன்னை அடைய முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கனகவள்ளி அம்மா வந்து டக்குன்னு கன்னத்திலே அரைஞ்சிடுறாங்க. ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அம்மா என்னம்மா இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மனோகரி அப்பா வந்து சப்போர்ட்டுக்கு வராரு. ஏய் அமைதியாரு, எல்லாத்துக்கான நீ தான் பிள்ளைய வந்து பணத்துக்காக இப்படி நடிக்க வச்சுக்கிட்டு இருக்கே, நீ எல்லாம் ஒரு அப்பனா, நீ வெளியில் போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டக்குன்னு பார்த்தா ராமையா வந்து மேலே இருந்து மனோகரியோட சூட் கேஸ் எல்லாம் கொண்டு வந்து வெளியில் வச்சிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா முத்துப்பாண்டி வந்து பேசினெல்லாம் போதும், ஃபஸ்ட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி மனோகரியை அவங்க அப்பாவும் வீட்டை விட்டு வெளியே தள்ளிடுறாங்க. ரெண்டு பேரும் இன்னும் மறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அம்மா வாமா அப்பாவும் இங்கே நமக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு மனோகரியோட அப்பா வந்து மனோகரியை கூட்டு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோன்னா நம்ம எழில் வந்து பயங்கரமான மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டார். இவ வந்து இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவளை வந்து நான் ரொம்ப நம்பினேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு பார்த்தா மேலேருந்து முத்துப்பாண்டி வந்து சூட் கேஸோடு வந்துட்டார். என்னப்பா அதுக்குள்ளே ஊருக்கு கிளம்பிட்டா, 2-3 நாள் இருக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மச்சான் இருந்துட்டு போங்க என்ன அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எழில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இல்லை மச்சான் அந்த வேலை முடிஞ்சு, ஊரில் வேலையெல்லாம் அப்படி எப்படி போட்டு வந்தேன், நான் இங்கே வந்ததுக்கு காரணமே வந்து மனோகரியோட உண்மை முகத்தை வந்து உடைக்கிறதுக்கு தான், அது முடிஞ்சு போச்சு, எல்லாம் வந்து சுடரால் வந்து நல்லபடியாக நடந்துச்சு, நானும் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. குழந்தையெல்லாம் அந்த இடத்துக்கு வராங்க. என்ன அன்கிள் நீங்கள் போகிறீங்க, நீங்கள் இருந்தப்போ நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு, இருங்க அன்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா மாமாவுக்கு வந்து
வேலை நிறைய இருக்குது, நீங்கள் வேணால் மதுரைக்கு வாங்க, அங்கே ஜாலியாக விளாட்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, எப்போ வரணும் அப்படிங்கிற மாதிரி குழந்தைய கேட்காங்க. எப்போனாலும் வாங்க, அடுத்த மாதம் பொங்கல் வருது, அதனால் பொங்கல் கூட வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமால, நம்ம எழிலுக்கும் சுடருக்கும் தலைப்பொங்கல், இந்த தலைப்பொங்கல் இங்கே கொண்டாடிட்டு அடுத்த பொங்கலுக்கு வாரோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கனகவள்ளி அம்மா வந்து சொல்கிறாங்க. சரிம்மா, உங்கள் விருப்பம், நீங்கள் எப்போனாலும் வாங்க, நான் கிளம்புறேன், எதுனாலும் கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து முத்துப்பாண்டி போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து மனோகரியை அவங்க அப்பாவும் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. மனோகரியோட அப்பா வந்து சொல்கிறாங்க, இல்லை ஏம்மா, இனிமேல் வந்து எழில் நினைக்கிறத விட்டுட்டு உன்னோட பொழப்ப பாருமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைப்பா, மற்ற பொண்ணுங்க மாதிரி நான் கிடையாது, கிடைக்கலைன்னா கிடைச்சதை வச்சு வாழ்கிறதுக்கு எனக்கு நான் எது ஆசைப்பட்டனோ அது எனக்கு வேணும், அது கிடைச்சே தீரணும், அதனால் நான் என்னனாலும் பண்ணுவேன் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கை தட்டிக்கிட்டே பார்த்தா இந்துவை கொலை பண்ணாங்கல்ல, அந்த ரவுடி பின்னாடி கூடி வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க. வந்துட்டு, என்ன சார் ஆளை மறந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய், உனக்கு என்னடா வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்காங்க. என்ன வேணுமா, நான் பண்ண காரியத்துக்கு நீங்களாக என்னை கூப்பிட்டு காசு நிறைய அள்ளி கொடுத்துருக்கணும், அதை விட்டுப்புட்டு என்னையை வந்து லோலோன்னு அலைய விடுறீங்களே, இது நியாயமா? இந்த இந்த நேரம் கூட ஒன்றும் கெட்டு போகலை, எனக்கு தேவையான காசை நீங்கள் கொடுத்துருங்க, நான் பாட்டில் போய்கிட்டே இருப்பேன். அதை விட்டுப்புட்டு காசு தரமாட்டேன்னு சொன்னீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமில்ல, நேரடியாக போய் எழில்கிட்ட போவேன். உங்கள் ஒய்ஃப் இறந்தது வந்து ஆக்சிடென்ட் கிடையாது, என்னையை தான் மனோகரி மேடம் வந்து கொலை பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.